கண்ணியமானவர்களே, நாம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருந்தாலும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய அனைத்து கடனையும் அல்லாஹ் அடைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதிகமாக கடன் வாங்கி கொண்டிருந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவரினுடைய கடனை அடைத்த இன்னும் அடைக்க வைத்த ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயமானது, இந்த ஒரு அமலானது இதுவரையும் நீங்கள் எந்த ஒரு காணொலியிலும் பார்த்துருக்க முடியாது. இன்னும் எந்த ஒரு கிதாபுகள்லையும் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது உருது கிதாப், இன்னும் துருல் முக்தார் அப்படிங்கிற ஒரு உருது கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, எடுக்கப்பட்ட ஒரு வசீஃபா. இந்த ஒரு வசீஃபா எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னா, நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கி வைத்திருந்தாலும், எத்தனை கோடிகள் கடன் வாங்கி வைத்திருந்தாலும், இன்னும் என்னுடைய கடனை எப்படி நான் அடைக்கிறது, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம்னு யோசிக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கலை, என்னுடைய கடனால் என்னுடைய மக்கள் எல்லாரையுமே அந்த கடன் கொடுத்தவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்பவும் எங்களுடைய மதிப்பை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கான தான். இன்றே இந்த ஒரு அமலை செய்ய தொடங்குங்க. நாளையிலிருந்து உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய கவுண்டை அல்லாஹ் தாலா ஸ்டார்ட் பண்ணிடுவான். உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வேலைப்பாடுகளை அல்லாஹ் தாலா ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த ஒரு அமலானது என்ன, அது எப்படி நபி அவர்களுடைய காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு சஹாபி இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. ஒரு ஜனாசா கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ், இந்த ஒரு ஜனாசாவிற்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்க, இந்த ஒரு மனிதனுக்கு ஜனாசா தொழுகை நடத்துங்க, நாங்கள் அடக்கம் செய்துடுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இந்த ஒரு மனிதன் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாரா, இந்த ஒரு மனிதன் எங்காவது கடன் வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அங்கே இருக்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ், அந்த மனிதர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இன்னும் இவர் எங்கே கடன் வாங்கினாரு, யாரிடத்துல கடன் வாங்கினாரு, இவர் கடன் உடையவராக இருக்காரா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியாது யார சொல்லலாம். அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு ஜனாசாவிற்கு நான் தொழுகை வைக்க முடியாது, இவர் கடன் வாங்கியிருக்காரா வாங்கலையா என்ற இந்த விஷயமே தெரியலை, அதனால் இவருக்கு ஜனாசா நான் தொழுகை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நபி அவங்க சொல்லும் பொழுது, ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்திலேருந்து வர்றாங்க. வானத்திலிருந்து யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு மனிதனினுடைய ஜனாசாவிற்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்தி நீங்களே அடக்கம் செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு அடியானினுடைய கடனை அல்லாஹ் அடைச்சிட்டான், இன்னும் இந்த ஒரு அடியானினுடைய கடனுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்று விட்டான் அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி அவங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஒரு மனிதன் உலகத்தில் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருப்பார், அந்த கடனை அல்லாஹ் அடைத்து கொடுப்பதற்காக இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்ன அமலை செஞ்சார் அப்படின்னு நபி அவங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த மனிதன் உலகத்தில் எந்த ஒரு சூறாவை வழமையாக ஓதி வந்தார், இந்த ஒரு சூறாவை ஒரு நாளைக்கு 300 தடவை ஓதி வந்தார், அதனின் பொருட்டால் அல்லாஹ் தாலா அந்த அடியானினுடைய கடன் முழுவதையும் அல்லாஹ் அடைத்து விட்டான், அவரினுடைய கடனிற்கு அல்லாஹ் தாலா பொறுப்பேற்று கொண்டான் அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. பிறகு நபி அவர்களும் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அன்றைக்கு இந்த ஒரு அமலை கடனால் பாதிக்கப்பட்ட சஹாபாக்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. இன்று வரை நிறைய நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம் அந்த சஹாபியினுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்களாம். ஒரு மலக்குமார்கள் 2 மலக்குமார்கள் அல்ல, 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவினுடைய தொழுகையிலே கலந்து கொண்டாங்களாம். அப்போ எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். நீங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும், எத்தனை கோடிகள் கடன் வாங்கியிருந்தாலும், உங்களுடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான் கட்டாயம் கடன் வாங்கி சிரமப்படக்கூடியவர்கள், இன்னும் நகையை கொண்டு போய் அடகு கடையில் வைத்து அந்த நகையை மீட்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள், இன்னும் அதிகமான ஹோம் லோன், இன்னும் கோல்டு லோன், இது போன்ற லோன்கள்லாம் அதிகமாக போய் மாட்டிக்கொண்டு அதிலேருந்து எப்படி நாம் வெளியில் வர்றது அப்படின்றத நினச்சி டிப்ரெஷன் ஆகி சிரமப்படக்கூடிய
ஒரு நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு அமலை இன்றைய இரவில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களினுடைய கடன் அனைத்தையும் அல்லாஹ் கட்டாயம் அடைத்து தருவான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும், அப்படி அந்த ஒரு சஹாபி ஓதிய அந்த ஒரு சூறா என்ன, இன்னும் இந்த ஒரு சூறாவை ஓதியதுனால அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு சூறாவை ஒரு அமர்வில் உட்கார்ந்து ஒரு 300 டைம்ஸ் ஓதணும். 300 தடவை ஓதணும். 300 தடவை அப்படின்னா இந்த ஒரு சூறா ஒரு 4 ஆயத்துக்களை கொண்ட சூறா. சின்ன சூறா தான். இந்த சூறாவை தெரியாத முஃமின்கள் முஸ்லீம்கள் யாருமே இருக்க முடியாது. அதுதான் சூறா இக்லாஸ், குல்ஹு அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த குல்ஹு அல்லாஹ் சூறாவை 300 தடவை ஓதணும். அதை ஓதி காட்டுறேன் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூறா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 300 டைம்ஸ் ஓதுங்க. இப்படி ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 days அல்லது ஒரு 3 நாட்களில் அல்லது 4 நாட்களில் அல்லாஹ் தஆலா உங்களினுடைய அனைத்து கடனையும் அடைப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோடு உங்களுடைய அனைத்து கடனையும் அல்லாஹ் கட்டாயம் அடைத்து விடுவான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இஸ்லாமிக் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வஜீஃபாக்கள் இன்னும் துஆக்களை ஆதாரத்தோடு தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.